வெனிசுலாவோட அதிபர் மதுரோவை அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சீனாவுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சீனா கிட்டத்தட்ட $70 பில்லியன் வெனிசுலாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ரீபேமெண்ட்டை வெனிசுலா எப்படி சைனாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சைனாவுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக கச்சா எண்ணெயாக கொடுக்காங்க. வெனிசுலாவில் தயாரிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட 80% அளவுக்கான கச்சா எண்ணெய் சைனாவுக்கு தான் போகுது. அதுவும் நேரடியாக போகலை, ஷேடோ ஃப்ளீட் வழியாக திருட்டுத்தனமாக போகுது. அஃபிஷியலாக சைனாவில் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ஒரு கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 7% வரைக்கும் வெனிசுலாவிலிருந்து போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஷேடோ ஃப்ளீட் வழியாக கிட்டத்தட்ட 2 இலக்க அளவிலான சதவீதத்துக்கான கச்சா எண்ணெய் வெனிசுலாவிலேருந்து சைனாவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இங்கே சைனாவுக்கு ஆதரவான அரசாங்கமான மதுரோவுடைய அரசாங்கம் இருந்ததுனால தான் இவ்வளோ ஈஸியாக வெனிசுலாவில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சைனாவால் பண்ண முடிஞ்சு இவ்வளோ கச்சா எண்ணெயும் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. ஆனால் இனிமேல் அமெரிக்க கண்ட்ரோல் கீழே வெனிசுலா வரும்போது சைனா பண்ண அந்த $70 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. பாகிஸ்தான்லேயுமே இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. கடைசியில் பாகிஸ்தான் அமெரிக்கா சொல் பேச்சு கேட்டு போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்துட்டு வெறும் 4000 கோடி யாராச்சும் கடன் கொடுத்தாலே அவங்க சொல் பேச்சு கேட்டு ஓடிடுவாங்க. பாகிஸ்தான் சப்ஜெக்டே வேற. ஆனால் வெனிசுலாவை பொறுத்தளவுக்கு அதிபரை கைது பண்ண உடனே தான் அவங்க இப்போ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளிவந்திருக்காங்க. ஸோ இது சைனாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய கச்சா எண்ணெய் சப்ளையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க கொடுத்த கடன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தண்ணியில் போட்ட மாதிரி மாறிடுமோ அப்படின்ற மாதிரியான அச்சத்தை பொருளாதார வல்லுநர்கள் எழுப்புதாங்க. இது சம்மந்தமான உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள். நம்ம ஓவா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.